கேட்டால் என் நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. தாயன நீ நெஞ்சில் தாலாட்டு. தனிமையிலே அமைதி நீலை நாட்டு. ஞானமே அது நமது வழிகாட்டி. ஞானமே அது நமது வழிகாட்டி. வாணியை கேட்டா எந்த நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். வாழ்வினிலே இது எனக்கு கிடைத்த இன்பம். ஓம் சாந்தி. இன்றைய வாணி தேதி 22/5/25. இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார், இந்த பழைய உலகத்தில் கண்களில் என்ன பார்க்குறீர்களோ அனைத்துமே அழிந்து போய்விடும். எல்லாமே அழியும் போது எதற்காக இதை நினைக்கணும்? மறந்து விடுங்கள் என்று பாபா கூறுகிறார். அதே நேரத்தில் மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, இந்த விநாசத்தையும் பகவான் தான் செய்விக்கிறார் என்று சொல்கிறார்கள். கலங்கத்தை பாபா மேலே சுமத்தி விட்டார்கள். பாபா சொல்கிறார், சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல்னா எப்படி துக்கம் கொடுக்க முடியும்? இது யார் மேலேயும் குற்றம் இல்லை. விநாசம் என்பது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது, அது நடக்குது. நான் செய்கிறது இல்லை என்று பாபா சொல்கிறேன். முக்கியமாக பாபா இன்னைக்கு அனைவருக்கும் செய்தியை கொடுத்து விடுங்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பஞ்ச விகாரங்களை தானம் செய்தால் நம்ம பிடித்த கிரகச்சாரம் போய்விடும் என்ற இந்த செய்தியை எல்லாருக்கும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கின்றேன். பாபாவை நாம் நினைக்க வேண்டும் என்றால் சார்ட் வைக்க வேண்டும். சார்ட் வைக்கும்போது மீது நமக்கு கவனம் இருக்கும். அப்போ மாயா பார்க்கும், இவங்க ரொம்ப தன் மேலே கவனம் கொடுக்கிறார்கள் என்று பார்த்துச்சுன்னா அது வராது. இப்போ நம்ம சார்ட் வைக்கல, கவனம் கொடுக்கலன்னா மாயை நம்ம தூக்கி சாப்பிட்டுடும். ஆகையினால கவனமாக இருந்து தன் மீது காவல் போடுங்கள்னு பாபா சொல்கிறார். வாங்க இன்னைக்கு முரளியில் பாபா நமக்காக என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்தும் இந்த பழைய உலகத்தின் பொருட்களாகும். அவை அழிந்து போய்விடும். ஆகையினால இந்த துக்க உலகத்தை புத்தியால் மறந்து விடுங்கள். பாபா என்ன சொல்கிறாரு? மறந்துடுங்கிறதுக்கு அழிய போகிற உலகத்தில் எதுக்கு புத்தி கொடுக்கணும்? புத்தியால் மறந்து விடுங்கள் என்று சொல்கின்றேன். கேள்வி: மனிதர்கள் தந்தையின் மீது எந்த கலங்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றனர், ஆனால் அந்த கலங்கம் யாருடையதும் அல்ல. பதில்: இவ்வளோ பெரிய விநாசம் நடக்கும்போது பகவான் தான் செய்விக்கின்றார். துக்கமும் அவர்தான் கொடுக்கிறார், சுகமும் அவர்தான் கொடுக்கின்றார் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நான் சதா சுகம் கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றேன். நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கவே முடியாது. ஒருவேளை நான் விநாசம் செய்வித்தால் அந்த பாவம் அனைத்தும் என்னிடத்தில் வந்துவிடும். இவை அனைத்தும் நாடகப்படி நடக்கின்றது, நான் செய்வது கிடையாது. புரிந்தது இல்லையா? பாபா என்ன சொல்கிறாரு? விநாசம் நான் தான் செய்கிறேன்னு மக்கள் நினைக்கிறாங்க, ஆனால் எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஒருவேளை நான் விநாசம் செய்தால் பாவம் எனக்குள்ள வந்து சேரும், அதனால் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறேன். இன்றைய முரளியின் பாடல்
இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள். இன்றைக்கு முரளியில் ரெண்டு விஷயமாக பாபா நமக்கு புரிய வைக்கிறார். முரளியில் ஆரம்பத்திலேயே சொல்கிறார் இல்லையா, பாபா சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் நான் எப்படி துக்கம் கொடுக்க முடியும் சொன்னாரா? அந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் மூலமாகவே முரளி முழுவதும் புரிய வைக்கிறாரு. இது நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முழு முரளியும் நமக்கு நினைவில் இருக்கும். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக சில பாடல்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றன. பாட்டின் அர்த்தத்தை கூறும்போது வாய் திறந்து விடுகின்றது. நாம் அனைவரும் பகல் யாத்திரையாளராக இருக்கிறோம். இரவு யாத்திரை முடிவடைகிறது என்பது குழந்தைகளுடைய புத்தியில் இருக்கிறது. பக்தி மார்க்கம் என்றாலே இரவு யாத்திரையாகும். இரவில் ஏமாற்றம் அடைய வேண்டியதாக இருக்கும். அரை கல்பம் இரவு யாத்திரை செய்து கீழே இறங்கி வந்தோம். இப்போது பகல் யாத்திரைக்கு வந்திருக்கிறோம். கவனிச்சிங்களா? பாபா இரவு யாத்திரை பகல் யாத்திரை சொல்கிறார் இல்லையா? இதை பற்றி பாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படி நம்ம வார்த்தைகளை எடுத்து நோட் பண்ணிக்கலாம். இந்த யாத்திரை ஒரே ஒரு முறை தான் நடைபெறுகின்றது. நினைவு யாத்திரையின் மூலம் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாகி பிறகு சத்தோ பிரதான சத்தியுகத்துக்கு எஜமானர்கள் ஆவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்தோ பிரதானம் ஆவதன் மூலம் சத்தியுகத்துக்கு எஜமானர்களாக, தமோ பிரதானம் ஆகுவதன் மூலம் கலியுகத்திற்கு எஜமானர்களாக ஆகுகிறோம். அது சொர்க்கம் என்றும் இது நரகம் என்றும் கூறப்படுகின்றது. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். தந்தையிடமிருந்து சுகம் மட்டுமே கிடைக்கிறது. மற்றவர்களுக்கு வேறு எதையும் கூற முடியாதவர்கள் இது ஒன்றை மட்டும் நினைவு செய்தால் போதும். எது ஒன்றை மட்டும்? சாந்திதாம் ஆத்மாக்களாகிய நமக்கு வீடாகும். சுகதாமம் சொர்க்கத்தின் ராஜ்யமாகும். மேலும் இப்பொழுது இது துக்கதாமம், ராவண ராஜ்யமாகும். இந்த துக்கமான உலகத்தை மறந்துவிடுங்கள் என்று இப்போது பாபா கூறுகின்றார். இங்கே இருந்தால் கூட புத்தியில் இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவை அனைத்தும் பாபா சொல்கிறாரு, கண்களில் பார்க்குற எல்லாமே அனைத்துமே ராவண ராஜ்யம் ஆகும். இந்த சரீரத்தை பார்க்கின்றீர்கள், இதுவும் பழைய உலகத்தினுடைய பொருளாகும். இந்த அனைத்து பொருட்களும் இந்த யஜ்ஞத்தில் அர்ப்பணமாகிவிடும். அப்படின்னா ஸ்வாகாயிடும். அந்த பதித்த பிராமணர்கள் யஜ்ஞத்தை உருவாக்குகின்றனர் எனில் அதில் எள்ளு, தானியம், எண்ணெய் போன்றவைகளை அர்ப்பணம் செய்வார்கள். இங்கு விநாசமாகுகிறது. உயர்ந்ததில் உயர்ந்தவர் தந்தை, பிறகு பிரம்மா மற்றும் விஷ்ணு சங்கரருக்கு அந்த அளவுக்கு பார்ட்டு கிடையாது, பாகம் கிடையாது. விநாசம் ஆகியே தீர வேண்டும். யாருக்கும் பாவம் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் பாபா விநாசம் செய்விக்கிறார். எவ்வளோ கவனம் கொடுக்குறார் பார்த்தீங்களா? எவ்வளோ கருணை பாருங்கள். யாருக்கும் பாவம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார். பகவான் விநாசம் செய்விக்கின்றார் என்று யாராவது கூறினால் பிறகு கலங்கம் அவருக்கு ஏற்பட்டுவிடும். ஆகையால் இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. இது எல்லையற்ற நாடகமாகும். இது யாருக்குமே தெரியாது. வீட்டில் அப்பா இல்லை என்றால் தங்களுக்குள்ளே சண்டை போட்டு கொள்கின்றார்கள். அப்போது உங்களுக்கு யாருமே இல்லையா என்று கேட்கின்றார்கள். ஏன்னா சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா? இப்போதோ கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கென்று யாருமே இல்லை. ஏன் பாபா அப்படி சொல்கிறாரு? இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு. நாடுகளுக்குள்ள சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வீட்டிலேயே குழந்தை அப்பாவிடம், கணவன் மனைவியிடத்தில் சண்டை போட்டு கொண்டு இருக்கின்றனர். துக்க தாமத்தில் இருக்கிறதே அசாந்தி தான்.
பகவான் தந்தை துக்கத்தை படைக்கிறார் என்பது கிடையவே கிடையாது. துக்கம் சுகத்தை பாபா தான் குடிக்கிறார் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் பாபா ஒருபோதும் துக்கம் கொடுக்கவே முடியாது. சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று அவர் கூறப்படும் பொழுது பிறகு எப்படி துக்கம் கொடுக்க முடியும்? நான் உங்களை சுகமானவர்களாக ஆக்குகிறேன் என்று பாபா கூறுகின்றார். ஒன்று, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா அழிவற்றது, சரீரமோ அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கும் இடம் பரந்தாமமாகும். அது சாந்தி தாமம் என்றும் கூறப்படுகின்றது. பரந்தாமத்துக்கு இந்த வார்த்தை சரியானதாகும். இந்த வார்த்தையை பாபா சொல்றாரு, அமைதியான உலகம். சொர்க்கத்தை பரந்தாமம் என்று கூறுவது கிடையாது. பரம் இது கூட பாருங்கள், பாபா இன்றைக்கி முதல்ல எவ்வளோ அழகாக நமக்கு அந்த எதிரெதிராக இருக்கிறத ரெண்டு வார்த்தையாக சொல்கிறார் இல்லையா? அதில் இதுவும் பாபா ஒரு பாயிண்ட்டு சொல்கிறார் பாரு. பரம் என்றால் தொலைதூரமாக இருப்பது. பரந்தாமம் சொல்கிறோம் இல்லையா? பரந்தாமம் சொர்க்கத்தை சொல்ல முடியாது. பரந்தாமம்னா பரமம் என்றாலே தொலைதூரமாக இருக்குது. சொர்க்கம் என்பது இங்கு தானே உருவாகுது, ஏற்படுகிறது. மூல்வதனமும் வெகு தொலைவில் இருக்குது. அங்கு தான் ஆத்மாக்களாகிய நாம் இருக்கிறோம். சுக துக்கத்துக்கான பாகத்தை நீங்கள் இங்கு தான் நடிக்கிறீர்கள். இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார், இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று கூறுவது முற்றிலும் தவறாகும். சொர்க்கம் இங்கு தானே இருக்கிறது. இப்போது கலியுகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கின்றனர். ஒரே வீட்டில் தந்தை கலியுகி என்றால் குழந்தை சங்கம யுகத்தில் இருக்கிறார். மனைவி சங்கம யுகம் என்றால் கணவன் கலியுகியாக இருக்கின்றார். எவ்வளோ வித்தியாசம் ஏற்பட்டு விடுகின்றது. மனைவி ஞானம் கேட்கின்றார், கணவன் ஞானம் கேட்பது கிடையாது என்றால் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள். வீட்டில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விடுகின்றது. மனைவி மலராக ஆகிவிடுகின்றார், இவரோ முள்ளாகவே இருந்து விடுகின்றார். ஒரே வீட்டில் நான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தூய்மையான தேவதையாக ஆகிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை குழந்தை அறிந்திருக்கிறார். ஆனால் சரீரத்தின் அப்பா கூறுகின்றார், நீ திருமணம் செய்து கொண்டு நரகவாசி ஆகு. இப்போது ஆன்மீக தந்தை கூறுகின்றார், அந்த அப்பா சொல்கிறாரு கல்யாணம் பண்ணிட்டு நீ நரகவாசி ஆகு. இந்த அப்பா சொல்கிறார், உங்கள் ஆப்போசிட்டாக ரெண்டு அப்பாவுக்கும் சொல்கிறார். உடலுக்கு அப்பா, இவர் ஆத்மாக்கு அப்பா சொல்கிறார், குழந்தைகளே தூய்மையாக ஆகும். இப்போதைய தூய்மையானது 21 பிறவிகளுக்கு கூடவே இருக்கும். இந்த ராவண ராஜ்யம் அழிந்து போக வேண்டும். யார் எதிரியாக ஆகிவிடுகின்றார்களோ அவர்களுடைய உருவ பொம்மையை வைத்து எரிப்பார்கள் அல்லவா? அவங்களுடைய உருவ பொம்மையை வச்சு எரிப்பான். அதாவது ராவணனை எரிக்கின்றார்கள். ஆக எதிரிடத்தில் எவ்வளவு வெறுப்பு இருக்க வேண்டும். ஆனால் ராவணன் யார் என்பது யாருக்குமே தெரியாது. செலவு அதிகம் செய்கிறார்கள். மனிதர்களை எரிப்பதற்கு அவ்வளவு செலவு செய்வதில்லை. சொர்க்கத்தில் இது போன்ற விஷயமே கிடையாது. அங்கே மின்சாரத்தில் வைக்கின்றார்கள், அவ்வளோதான், வினாடியில் முடிந்துவிடும். இவர்களது மண் காரியத்துக்கு உதவும் என்ற எண்ணமும் அங்கே வராது. அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் அப்படிப்பட்டது. அதாவது எந்த கஷ்டம் மற்றும் களைப்புக்கான விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு சுகம் இருக்கும். ஆக இப்பொழுது தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார், என் ஒருவனை நினைவு செய்யும் முயற்சி செய்யுங்கள். நினைவில் தான் யுத்தம் இருக்குது. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார், இனிய குழந்தைகளே, தன் மீது கவனம் என்ற காவல் போட்டு கொண்டே இருங்கள். என்ன காவல்? மாயை ஒருபோதும் மூக்க காதை கட் பண்ணிவிடக்கூடாது, துண்டிச்சிடக்கூடாது. ஏனென்றால் எதிரி அல்லவா? நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீர்கள், ஆனால் மாயா தூக்கி புயல்கள் மூலமாக தூக்கி வீசி விடுகிறது. ஆகையால்
ஒவ்வொருவரும் எவ்வளோ நேரம் பாபாவை நினைவு செய்யும்போது மனசு எங்கெல்லாம் அழைப்பாய்ந்தது என்று முழு நாளுக்கான சார்ட் வைக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். டைரியில் குறிப்பிடுங்க. சார்ட் செக் பண்ணுறதுக்காக பாபா சொல்கிறாரு, டைரியில் குறிப்பிடு. எவ்வளோ நேரம் பாபாவை நினைவு செய்தேன். தன்னை சோதித்து கொள்ளும்போது மாயா பார்க்குது, இவர் மிகவும் கெட்டிக்காரராக இருக்கார், தன் மீது அதிக கவனம் செலுத்துகின்றார். அதனால தான் பாபா சொல்கிறாரு, முழுமையாக காவல் காக்க வேண்டும். மாயா வர்றதில்லை, மாயா வராமல் இருக்கிறதுக்கு காவல் காக்க. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா வந்து அறிமுகம் கொடுக்கின்றார். வீட்டை கவனிங்க. இருந்தாலும் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். இவர் அந்த சந்நியாசி போல கிடையாது. யார் சொல்கிறார்? இந்த பிரம்ம பாபாவை சொல்கிறார். அவர்கள் யாசிக்கிறார். இருப்பினும் காரியம் செய்ய வேண்டியிருக்குது இல்லையா? யாசிக்கிறது ஒரு காரியம் தானே. நீங்கள் அவங்களுக்கு கூற முடியும், நீங்கள் கடையோகிகள், ராஜயோகத்தை கற்பிக்கிறவர் ஒரே ஒரு பகவான் தான். இப்போ குழந்தைகளாகி நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இந்த சங்கம யுகத்தை தான் நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் சர்வோத்தம தேவதைகளாக ஆகுகின்றோம். நாம் உத்தம புருஷர்கள், அதாவது பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தோம். இப்போ என்ன ஆகிட்டோம்? பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்த நாமோ கனிஷ்டம்னா பாபா சொல்கிறது தாழ்ந்த நிலையில் வந்துட்டு, அதாவது எதற்கும் உதவாதவர்களாக இருக்கிறோம். இப்போ நாம் என்ன ஆகிறோம்? மனிதர்கள் வக்கீல் படிக்கிற போது பதவி அடைகிறது கிடையாது. தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்னால் பதவிக்கான தொப்பி கிடைக்குது. வக்கீல் படிச்சிட்டாங்கன்னா அந்த தொப்பி கிடைக்கும் இல்லையா, அது சொல்கிறார். அப்போ அந்த தொப்பி கிடைச்சதுக்கு பிறகு அரசாங்க வேலை பார்க்க செல்வார்கள். இப்போது நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் கற்பிக்கின்றார் எனில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை கண்டிப்பாக கொடுப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும் இல்லையா? இது லட்சியம் மற்றும் குறிக்கோள் ஆகும். எது? இங்கே ஒழுங்காக படித்தா பாபா நமக்கு என்ன கொடுப்பாரு? உயர்ந்த பதவி கொடுப்பார். இப்பொழுது பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்யும். நான் யார், எப்படிப்பட்டவன் என்பதை நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். ஆத்மாக்களுடைய தந்தையாகிய நான் பிந்துவாக இருக்கிறேன். என்னிடத்தில் முழு ஞானம் இருக்குது. நான் பிந்துவாக இருக்கிறேன்ற ஞானம் உங்ககிட்ட இருக்க முன்னால் கிடையாது. நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம உடல் நினச்சிட்டு இருந்தோம். அதில் 84 பிரிவுக்கான அழிவற்ற பாகமும் பதிவாகி இருக்குது. எதில்? ஆத்மா. கிறிஸ்து நடிப்பை நடித்து சென்றிருந்தார். பிறகு மீண்டும் அவசியம் வருவார். கிறிஸ்துவுடைய ஆத்மாவும் இப்பொழுது திரும்பி செல்லும். கிறிஸ்துவின் ஆத்மாவும் இப்போது தமோ பிரதானமாக தானே இருக்கும். உயர்ந்த தர்ம ஸ்தாபகர்கள் அனைவருமே இப்போது தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். வரும்போது சத்தோ பிரதானமாக தான் இருப்பாங்க. நான் பிரிவை எடுத்து தர்மத்தை ஸ்தாபனை பண்ணின கிறிஸ்து, புத்தர் எல்லாருமே என்ன ஆயிருப்பாங்க? தமோ பிரதானம். பல பிரிவுகளுடைய கடைசியில் நானும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டேன், இப்போது மீண்டும் சத்தோப்பிரதானமாக ஆகுகிறேன் என்று இவரும் கூறுகின்றார். தத்துவம் சிவபசல தத்துவம் அவ்வாறே ஆகுக. எவ்வாறே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் ஆகிடுவீங்க. இப்போ பிரம்ம பாபா நினச்சாரு, நான் தான் அதுதான் நான் நினச்சார். அப்போ அதே ஆகிறார். இப்போ நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாம் இப்போ தேவதை ஆகுவதற்காக பிராமணன் ஆகியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். விராட ரூப சித்திரத்தினுடைய பொருளை யாருமே அறிந்திருக்கவில்லை. இப்போது குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். இது நமக்கு தெரியும். விராட ரூப சித்திரத்தினுடைய அர்த்தம், ஆத்மா இனிமையான வீட்டில் இருந்தபோது தூய்மையாக இருந்தது. இங்கே வந்து பத்தித்தமாகிவிட்டது. அப்போ வீட்டில் தூய்மை, இங்கே வந்து தூய்மையற்றதாக ஆகிட்டது. அதனால தான் ஹே பதித்த பாவனனே வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள், நாங்களும் முக்திதாம வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த கருத்தும் தாரணை செய்ய வேண்டிய கருத்தாகும். இந்த கருத்தை பாபா சொல்கிறாரு. நம்ம வரும்போது தூய்மையாக தான் இருந்தோம்,
இங்கே வந்து தான் என்ன ஆகிட்டோம், பத்தித்தம் ஆகிட்டோம். இப்போ மறுபடியும் தூய்மையாகி வீட்டுக்கு போகணும். இது நம்ம தாரணை செய்ய வேண்டிய கருத்து. முக்தி ஜீவன் முக்தி தாமம் என்று எதை கூறப்படுகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. முக்தி தாமம்தான் சாந்தி தாமம் என்று கூறப்படுகின்றது. ஜீவன் முக்தி தாமம் என்று சுகதாமத்துக்கு கூறப்படுது. இங்கு துக்கத்தின் பந்தனம் ஜீவன் முக்திய சுகமான சம்பந்தம் என்று சொல்கிறோம். இப்போது துக்கமான பந்தனம் தூரமாகிவிடும். பாபா இவ்வளோ அழகாக சொல்கிறாரு, துக்கங்கிறது பந்தனம். எதெல்லாம் பந்தனமோ அதெல்லாம் துக்கம். ஆனால் சுகம் சம்மதத்தில் இருக்கும்போது தான் அது என்ன ஆகுதுன்னா சுகம் அனுபவம் ஆகுது. இப்போ உயர்ந்த பதவி அடைவதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம். ஆக இந்த போதை இருக்க வேண்டும். நாம் இப்போது ஸ்ரீமத் மூலம் நமது ராஜ்ய பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஜெகதம்பா முதல் நம்பரில் செல்கின்றார். நாமும் அவரை பின்பற்றுவோம். எந்த குழந்தைகள் இப்போது தாய் தந்தையினுடைய உள்ளத்தில் அமர்கிறார்களோ அவர்கள்தான் எதிர்காலத்தில் சிம்மாசனதாரியாக ஆவார்கள். யார் இரவு பகல் சேவையில் பிஸியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பாபாவின் உள்ளத்தில் அமர முடியும். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் செய்தி கூற வேண்டும். பாபா நினைக்கிறதுக்கு செய்தி சொல்லணும். பணம் போன்ற எதுவும் வாங்கக்கூடாது. இவர்கள் ராக்கி கட்ட வருகிறார்கள் என்றால் ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம், 5 விக்காரங்களை தானம் கொடுத்தா போதும் என்று கூறுங்கள். இதை தானம் பெறுவதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால தான் தூய்மைக்கான ராக்கி கட்டுகிறோம். பாபாவை தந்தையை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள், இந்த தேவதையாக ஆகிவிடுவீர்கள். மற்றபடி நாங்கள் பணமெல்லாம் எதுவும் வாங்குவது கிடையாது. நாங்கள் அப்படிப்பட்ட பிராமணர்கள் அல்ல. 5 விக்காரங்களை தானம் கொடுத்தால் போதும், கிரகச்சாரம் நீங்கிவிடும். இப்போது எந்த கலைகளும் கிடையாது. அனைவர் மீதும் கிரகச்சாரம் அமர்ந்திருக்கிறது. நீங்கள் பிராமணர்கள் இல்லையா? எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள். தானம் கொடுத்தால் கிரகச்சாரம் நீங்கிவிடும் என்று கூறுங்கள். தூய்மையாக ஆகுங்கள். ஒருபோதும் விக்காரத்தில் செல்லாதீர்கள். பாபாவை நினைவு செய்தால் பாவக்கர்ம விநாசமாகும். மேலும் நீங்கள் மலர்களாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் தான் மலராக இருந்தீர்கள், பிறகு முள்ளாக மாறிவிட்டீர்கள். மலரு முள் இல்லையா? 84 பிரிவுகள் எடுத்து எடுத்து வீழ்ச்சி அடைந்து கொண்டே வந்தீர். இப்போது திரும்பி செல்ல வேண்டும். இவர் மூலமாக பாபா வழிகாட்டுறாரு. இவர் உயர்ந்ததில் உயர்ந்த பகவான். அவருக்கென்று சரீரம் கிடையாது. யாருக்கு? சிவபாபாவுக்கு சரீரம் கிடையாது. நல்லது. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு சரீரம் இருக்கிறதா? சூட்சும சரீரம் இருக்கிறது என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் அது மனித சிருஷ்டி கிடையாது. விளையாட்டு அனைத்தும் இங்கு தான் நடைபெறுகின்றது. சூட்சமவதனத்தில் நாடகம் எப்படி நடைபெறும்? மூலவதனத்திலேயும் சூரியன் சந்திரன் இல்லாததால் அங்கேயும் நாடகம் கிடையாது. இது மிகப்பெரிய மேடையாகும். இங்கு தான் மறுபிறப்பும் ஏற்படுகின்றது. சூட்சமவதனத்தில் ஏற்படுவது கிடையாது. இது மறுபிறப்பெல்லாம் சூட்சமவதனத்தில் கிடையாது. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இந்த எல்லையற்ற முழு விளையாட்டும் இருக்கிறது. தேவதைகளாக இருந்த நாம் பிறகு இப்படி விக்கார மார்க்கத்தில் வந்தோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். வாம மார்க்கம் என்றால் விக்கார மார்க்கம். அரை கல்ப நம்ம தூய்மையாக இருந்தோம். வெற்றி தோல்விக்கான விளையாட்டு நமக்கு தான் ஏற்படுகின்றது. பாரதம் அழிவற்ற கண்டமாகும். இது ஒருபோதும் விநாசம் ஆகுவதே கிடையாது. ஆதி சனாத்தனா தேவி தேவதா தர்மம் இருந்தபோது வேறு எந்த தர்மமும் இல்லை. உங்களது இந்த விஷயத்தை யார் கல்பத்துக்கு முன்பு ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது இல்லையா பாபாவுடைய ஞானத்தை? கல்பத்துக்கு முன்னாடி யார் இந்த ஞானத்தை புரிந்து ஏற்றுக்கொண்டாங்களோ
அவங்க தான் இப்போவும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆதி சனாத்தனா தேவி தேவதா தர்மம் இருந்தபோது வேறு எந்த தர்மமும் இல்லைன்னு சொல்கிறாரு. 5000 ஆண்டுக்கும் மேலான பழமையான பொருள் எதுவுமே கிடையாது. சத்தியத்துக்கு நீங்கள் முதல்ல சென்று தன்னுடைய மாளிகையை கட்டுவீர்கள். கடலுக்கு அடியில் இருந்து தங்கத்தினாலான துவாரகா மாளிகை வெளியில் வரும் என்பது கிடையாது. ஏன்னா பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் சத்தியுகத்தில் இருக்காது, சத்தியுகத்தில் இருக்கிறது கலியுகத்தில் இருக்காது. அப்போது எப்படி உள்ளேருந்து மாளிகை வெளினா அப்புறம் பழைய மாளிகை தானே இருக்கும் இல்லையா, அதனுடைய கலர்லாம் ஃபெய்டாகி இருக்கும்ல, அப்புறம் யார் சைன் புதுப்பிக்கணும், கட்டுறதே புதுசாக கட்டுவோம் நாம் எல்லாமே. அதனால் கடலுக்கு அடியிலேருந்து துவாரகா மாளிகை வெளியே வரும் அதெல்லாம் கிடையாது. கடலிலிருந்து தேவதைகள் ரத்தினங்களிலிருந்து தட்டுக்களை நிறைத்து கொடுத்தார்கள் என்று காட்டுகின்றார்கள். உண்மையில் ஞான கடலான தந்தை ஞான ரத்தினங்களிலிருந்து தட்டுக்களை நமக்கு கொடுத்துட்டே இருக்கார். சங்கர் பார்வதிக்கு கதை கூறியதாக காட்டியிருக்கிறார்கள். ஞான ரத்தினங்களால் பையன் அறுப்புறார், இந்த பார்வதிக்கு ஞான ரத்தினங்களால் பையன் அறுப்புறார். சங்கரரை போதை ஏற்படுத்தக்கூடிய பானங்களை எல்லாம் குடித்தார் என்று கூறுகின்றார்கள். பிறகு அவருக்கு முன்னால் சென்று என் பையன் நிறைத்து விடுங்கள், புத்தின்ற பையன் நிறைச்சிடுங்க, எங்களுக்கு செல்வம் கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். ஆக பாருங்க, சங்கரரையும் நிந்தித்து விட்டார்கள். அனைவரையும் விட அதிகம் என்னத்தான் நிந்திக்கின்றார்கள். இதுவும் ஒரு விளையாட்டாகும். இது மீண்டும் நடைபெறும். இந்த நாடகத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. நான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமான முதல் கடைசி ஆதியிலிருந்து கடைசி வரைக்குமான முழு ரகசியத்தையும் புரிய வைக்கிறேன். உயர்ந்ததில் உயர்ந்தவர் தந்தை என்பதை நீங்கள் அறிவீர்கள். விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, பிரம்மாவிலிருந்து விஷ்ணு எப்படி ஆகுகிறார்கள் என்பதை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது விஷ்ணு குலத்தை சேர்ந்தவர்களாக ஆவதற்கான முயற்சியை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். விஷ்ணுபுரிக்கு எஜமான் ஆவதற்காக நீங்கள் பிராமணனாக ஆகியிருக்கிறீர்கள். பிராமணர்களாகிய நாம் நமக்காகவே ஸ்ரீமத் மூலமாக சூரியவம்சி சந்திரவம்சி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. நமக்காக ஸ்ரீமத் படி நடந்து சூரியவம்சி சந்திரவம்சி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்துட்ருக்கோம். இதில் யுத்தத்துக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. தேவதைகள் மற்றும் அசுரர்களுக்கு இடையில் ஒருபோதும் யுத்தம் நடக்கிறது கிடையாது. தேவதைகள் சத்தியுகத்தில் இருக்கின்றார்கள், அங்கே எப்படி யுத்தம் நடக்கும்? இப்போது பிராமணர்களாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலம் உலகத்துக்கு எஜமான் ஆகுகிறீர்கள். தேக பலம் உள்ளவர்கள் விநாசத்தை பலனாக அடைகின்றார்கள். பாபா சொல்கிறாரு, நம்ம யோக பலத்தில் ராஜ்யத்தை அடைகிறோம், அவங்க தேக பலத்தில் அழிவு அடைகிறாங்கன்னு சொல்கிறார். நீங்கள் அமைதி பலத்தின் மூலமாக விஞ்ஞான பலத்தின் மீது வெற்றி அடைகிறீர்கள். சைலன்ஸ் பவர் மூலமாக சயின்ஸை நம்ம வெற்றி அடைகிறோம். இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானியாக வேண்டும். நான் ஆத்மா, எப்படி ஆத்ம அபிமானி ஆகணும் யோகாவும் சொல்லிக் கொடுக்குறேன். நான் ஆத்மா, நான் என்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். ஆத்மா ரொம்ப வேகமானது. இப்போது அப்படிப்பட்ட விமானத்தை உருவாக்குகின்றார்கள். 1 மணி நேரத்தில் எங்கேருந்து எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். ஆத்மாவோ அதைவிட வேகமானது. ஒரு நொடியில் ஆத்மா எங்கிருந்து எங்கேயோ சென்று பிறப்பிடிக்கின்றது. சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று பிறப்பிடிக்கின்றார்கள். ஆத்மா அனைத்தையும் விட வேகமான ராக்கெட் ஆகும். இதில் மெஷினுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. சரீரத்தை விட்டு தான் ஆத்மா ஓடி விடுகின்றது. நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும், பத்தித்த ஆத்மா செல்ல முடியாது என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்குது. பாபா ட்ரில் பண்ணுறதுக்கு சொல்லும்போது நான் ஆத்மா இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொன்னார். அப்போ நம்மளால் உடனே போக முடியுதா? யோகா பண்ணுறோம், போகிறேன்னிங்கன்னா ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது, பறந்தாமல் தெரிய மாட்டேங்குது, இங்கே சுற்றுது. ஏன்? ஆத்மாவில் பாவம் நிறைஞ்சிருக்குது. பதித்த ஆத்மா போக முடியாது. அது நமக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் பாபா சொல்கிறாரு,
நீங்கள் பாவனம் ஆகிதான் செல்வீர்கள். மற்ற அனைவருமே தண்டனை அடைந்து செல்வார்கள். அதனால் கவலைப்படாதீங்க, நமக்கு மரணம் எப்படி வருமோ எப்படி இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம பாபாவை இப்போ நினச்சிட்டே இருக்கோம் இல்லையா, நிச்சயமாக நம்ம ஆத்மா தூய்மையாயிடும். நம்ம நல்லபடியாக பாபா கூடவே போவோம். மற்ற அனைவரும் தண்டனை அடைந்து செல்வார்கள், அதிக தண்டனை அடைவார்கள். அங்கே கர்ப்ப மாளிகையில் மிகவும் ஓய்வாக இருப்பர். குழந்தைகள் சாட்சாத்காரம் பார்த்துருக்காங்க. ஆரம்பத்தில் வந்தவங்களாம் காட்சி பார்த்தாங்க இல்லையா, அது பாபா சொல்கிறார். கிருஷ்ணருடைய பிறப்பு எப்படி ஏற்படும், அசுத்தத்தினுடைய விஷயமே எதுவுமே இருக்காது, முற்றிலும் ஒளி நிறைந்ததாக இருக்கும். அந்த கிருஷ்ணர் பிறக்கும்போது எந்த அசுத்தமும் இருக்காது, அப்படியே ஒளி தான் காட்சிக்கு தெரியும். இப்போது நீங்கள் வைகுண்டத்துக்கு எஜமானர் ஆகுகிறீர்கள் என்றால் எவ்வளோ முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சினிமாவில் ஒரு நிமிஷம் அந்த ஸ்க்ரீனில் அந்த காட்சி வர்றதுக்கு பின்னால் அந்த நடிகர் ஒரு நாள் அல்லது 2 நாள், ஒரு வாரம் கூட முயற்சி செய்திருப்பாங்க அந்த ஒரு நிமிஷம் அந்த திரையில் வர்றதுக்கு. நமக்கு உண்மையிலேயே நம்ம சத்தியுகம் திரேதாயுகத்தில் தேவதைகளாக நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த சங்கமயுகம் வந்து நமக்கு ரிஹர்சல் பார்க்கக்கூடிய நேரம். அப்போ நம்ம எவ்வளோ முயற்சி செய்யணும். நம்மளுடைய டைரக்டர் ஷிவ் பாபா நம்ம தப்பு பண்ணால் திருப்பி கரெக்ட் பண்ணி நம்மளை இயக்கிட்டே இருக்கார். நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்யணும், முயற்சி பண்ணுங்கள். இன்னும் சொல்கிறார் பாபா, சுத்தமான தூய்மையான உணவு பழக்க வழக்கம் இருக்க வேண்டும். பருப்பு சாதம் அனைத்தை விட மிகவும் நல்லது. ரிஷிகேசத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் ஜன்னல் வழியாக தங்களுடைய உணவை வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்காக முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தன் மீது கவனம் என்ற காவல் முழுமையாக வைத்து கொள்ள வேண்டும். மாயையிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நினைவிற்காக உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும். முதல் பாயிண்ட்டு, மாயாட்டா ஏமாறாமல் இருக்கிறதுக்கு தன் மேலே காவல் வைக்கணும், சார்ட் வைக்கணும்னு பாபா சொல்கிறார். 2வது பாயிண்ட், தாய் தந்தையை பின்பற்றி இதய சிம்மாசனதாரிகள் ஆக வேண்டும். இரவு பகல் சேவை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். 5 விகாரங்களை தானம் செய்தால் கிரகச்சாரம் நீங்கிவிடும் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். வரதானம், சென்ஸ் மற்றும் எசன்ஸ் என்பதன் சமநிலை மூலமாக தன்னுடையது என்ற தன்மையை ஸ்வாகா செய்யக்கூடிய, ஸ்வாகா அக்னியில் இரையாக்கக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுங்கள். விஸ்வ பரிவர்த்தக் ஆகுக. அதாவது இன்றைக்கி வரதானம், உலக மாற்றம் செய்பவராக ஆகணும்னா எரிச்சிடணும். எதை எரிக்கணும்? தன்னோடதுங்கிறது என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் ஸ்வாகா பண்ணிடணும். இந்த தன்னோடதை எரிக்கிறதுக்கு பேலன்ஸ் வைக்க சொன்னார். 2 விஷயத்தில் பேலன்ஸ் வைக்க சொன்னார் பாபா. சென்ஸ், எசன்ஸ். சென்ஸ் என்றால் ஞானத்தின் விஷயங்கள், புரிந்து கொள்ளுதல் என்பதாகும். மேலும் எசன்ஸ் என்றால் சர்வ சக்திகள் நிறைந்த நினைவு மற்றும் சக்திசாலியான நிலையாகும். இந்த இரண்டினுடைய சமநிலை இருந்தால் தன்னுடையது என்ற தன்மையானது அல்லது பழமையானது என்பது ஸ்வாகா ஆகிவிடும். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சொல்லும், மேலும் ஒவ்வொரு செயலுமே உலக மாற்ற சேவைக்காக ஸ்வாகா செய்யப்படும் போது உலக மாற்றம் தானாகவே நடந்துடும். யார் தன்னுடைய தேகம் என்ற நினைவு முதற்கொண்டு அனைத்தையும் ஸ்வாகா செய்கின்றார்களோ, தேக நினைவிலிருந்து அனைத்தையும் ஸ்வாகா செய்கின்றார்களோ, அவர்களுடைய உயர்ந்த அதிவழிகள் மூலமாக
சூழ்நிலையினுடைய மாற்றம் சகஜமாக நடந்தேறும். ஸ்லோகன் பாபா சொல்கிறாரு, பிராப்திகளை நினைவு செய்யுங்கள். பிராப்தினா கிடைக்கிற பலன். பிராப்திகளை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது துக்கம் மற்றும் தொந்தரவு தரக்கூடிய விஷயங்கள் மறந்து போய்விடும். யோகாவில் உட்காந்துருக்கும்போது கிடச்சிக்க பிராப்தியை நினச்சி பார்த்தோன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் மறந்துடும். எனக்கு யோகாவில் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக பாபாக்கிட்டேருந்து என்ன கிடச்சிருக்குது, எனக்கு என்னென்னலாம் கிடச்சிதுன்னு அதை நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா மனசுலேருந்து ஒரு எண்ணம் தான் வரும். ஒன்று பழசு, தொந்தரவு தரக்கூடிய எண்ணம், அல்லது பிராப்தி நினைக்கும்போது அது மறந்து போயிடும். அவ்வக்த சமிக்கை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையினும் ஆளுமையையும் கையாளுங்கள். உயர்ந்த செயலுக்கான அஸ்திவாரம் பவித்ரதா. ஆனால் பவித்ரதா என்பது வெறும் பிரம்மச்சரியம் அல்ல. பிரம்மச்சரியம் என்பதும் உயர்ந்தது தான். ஆனால் மனதில் எண்ணத்தின் அளவில் கூட எந்த ஒரு ஆத்மா மீதும் தனிப்பட்ட பற்று வைப்பது அல்லது ஒருதலை பட்சமாக நடப்பது என்பது எந்த ஒரு ஆத்மாவினுடைய சிறப்பையும் பார்த்து அவர்களுக்கு வசப்படுவது அல்லது அவர்களுக்காக எதிர்மறையான எண்ணங்களை படைப்பது அல்லது மரியாதையற்ற வார்த்தைகளை சொற்களை சொல்வது என்பது கூட அப்பவித்திரமாகும். தனிப்பட்ட பற்று, ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறது, சிறப்பை பார்க்குறது, வசப்படுறது, அவங்களுக்காக எதிர்மறையான எண்ணங்கள் நினைக்கிறது அல்லது அவங்கள பற்றி மரியாதை இல்லாத வார்த்தைகள் சொல்கிறது எல்லாமே அப்பவித்திரம். ஓம் சாந்தி.